السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر، فقال تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله مولانا العلي العظيم. عن حسين بن علي رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من ضحى طيبة بها نفسه محتسبا لأضحيته كانت له حجابا من النار، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது பிறையை கண்டதிலிருந்து மிக முக்கியமான அமல் இபாதத்துகளை மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 தினங்கள், குறிப்பாக முதலாவது பிறையிலிருந்து யௌமுன் நஹர் எனப்படுகின்ற அந்த துல்ஹஜ்ஜுடைய நாள் வரும் வரையில் அந்த 10 நாட்களும் மிக சிறந்த நாட்களாக கருதப்படுகின்றன. அமல்கள் செய்யும் நாட்களில் இந்த 10 நாட்களை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமான நாட்கள் வேறில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறிய போதோ, அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாது செய்வதை விடவுமா என சஹாபாக்கள் வினவினர். ஆம், அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் தான் என கூறிவிட்டு, இன்னும் ஜிஹாதுக்கு தனது உயிரையும் பொருளையும் எடுத்து சென்று அதில் வீர மரணமடைந்த ஷஹீதை தவிர என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். எனவே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 தினத்தை சிறப்பிக்கும் முகமாக அதிகமான அமல் இபாதத்துகளை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஸ்பீஹி வத்தஹ்மீதி வத்தஹ்லீலி வத்தக்பீரி. அந்த 10 நாட்களில் அதிகமாக தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், தக்பீர் சொல்லுவீர்களாக. லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற திக்ர்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் இங்கு சுட்டி காட்டுகின்றன. அதே நேரத்தில் முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள்: மா அமில ஆதமியுன் மின் அமலின் யௌமன் நஹர் அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம் வ இன்னஹு யஅதி அவு யுக்தா யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அத்லாபிஹா வ அஷ்ஆரிஹா வ இன்னத் தம லா யக்அஉ மினல்லாஹி பிமகான் قبل أن يقع من الأرض فطيبوا بها نفسا. ரவாஹு திர்மிதி வ இப்னு மாஜா. ஹஜ் பெருநாள் தினத்தில் குர்பானி கொடுப்பதை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமான எந்த அமலையும் மனிதனால் செய்ய முடியாது. மேலும் நிச்சயமாக குர்பானி மிருகம் தனது கொம்புகளுடனும் அதன் குளம்புகளுடனும் அதன் உரோமங்களுடனும் மறுமை நாளில் வரும். மேலும் அதன் இரத்தமோ பூமியில் விழுவதற்கு முன்னர் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் விழுந்து விடுகிறது, அதாவது கபூல் செய்யப்பட்டு விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, ஃபதீபு பிஹா நஃப்ஸன், எனவே மனமுவந்து ஒரு உயிரை பலியிட்டு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவினார்கள். அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த உதுஹியாவுடைய இந்த குர்பானி வணக்கத்தை செய்ய ஒவ்வொரு முன்வர வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த இபாதத்தினுடைய சிறப்பை பற்றி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடன் எழுதிய பொழுது அது ஒவ்வொரு உரோமத்துக்கும் பகரமாக நன்மை வழங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். عن زيد بن أرقم رضي الله عنه قال أصحاب رسول الله صلى الله عليه وسلم: يا رسول الله ما هذه الأضاحي؟ قال: سنة أبيكم إبراهيم. قالوا: فما لنا فيها يا رسول الله؟ قال: بكل شعرة حسنة. قالوا: فصوف.
قال بكل شعرة من الصوف حسنا رواه الحاكم وابن ماجه. உதஹியா விடயம் இன்று கடும் எதிர்ப்புக்கும் விமர்சனங்களுக்கும் மத்தியில் உள்ளாகி இருக்கும் ஒரு நிலையை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். காரணம், இஸ்லாமிய ஷரியாவையும் நாட்டினுடைய சட்டங்களையும் கடைபிடிக்காமல் இந்த உதஹியாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றும் பொழுது பல வகையான பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி வருகிறது. எனவே இந்த உதஹியாவுடைய வணக்கத்தின் மூலம் நன்மைகளையும் அதன் சிறப்புகளையும் முழுமையாக அடைய வேண்டுமானால் மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களையும் பேண வேண்டும். அத்தோடு நாட்டினுடைய சட்டங்களையும் மதித்து நடக்க வேண்டும். இன்னும் சொல்லுவதானால் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புதல்வர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ், எவர் உள தூய்மையுடன் நன்மையை அல்லாஹ்விடம் இருந்து மட்டும் எதிர்பார்த்தவராக உதஹியா கொடுப்பாரோ அது அவருக்கு நரகத்தின் திரையாகி விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவினார்கள். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். குர்பானி மிருகத்தின் மாமிசமோ அது இரத்தமோ அல்லாஹ்வை போய் அடைவதில்லை, மாறாக உங்கள் பயபக்தியை அவனை போய் அடைகிறது என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. சூரா ஹஜ்ஜினுடைய 36வது வசனம். உண்மையான இஹ்லாஸோடு உண்மையான மன தூய்மையோடு இந்த வணக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் இங்கு சொல்லித் தருகின்றன. எனவே ஒவ்வொரு உரோமத்துக்கும் பகரமாக, நாம் கொடுக்கின்ற பிராணியினுடைய ஒரு முடிக்கும் பகரமாக கோடிக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவ எதிர்பார்த்திருக்கிறான். எனவே அந்த குர்பானி வணக்கத்தை மார்க்கம் எந்த முறையில் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறதோ அந்த முறைகளை பேணுவதோடு நாட்டினுடைய சட்டங்களையும் பேணி நடக்க வேண்டும். குறிப்பாக சில குறிப்பான செய்திகளை ஞாபகப்படுத்துவதானால், நாட்டினுடைய சட்டத்திலே பார்க்க முடியும், மாடுகளை எடுத்து வருவதற்கும் அவற்றை அறுப்பதற்கும் முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதேபோல் அனுமதி பெற்ற எண்ணிக்கையை விட அதிகமான கால்நடைகளை ஒரு வாகனத்தில் ஏற்றக்கூடாது. கற்பமுற்ற மற்றும் கற்பமுறாத பசுக்களையும் வயதில் குறைந்தவைகளையும் அறுப்பதை தடை செய்திருக்கிறது. இதேபோல் உலஹியாவுக்கு தயார் நிலையில் உள்ள கால்நடைகளுக்கு முறையாக தீனியும் தண்ணீரும் கொடுக்கப்பட வேண்டும். உலஹியாவிற்குரிய கால்நடைகளை பொது இடங்களில் கட்டி வைக்கக்கூடாது. போதிய இடவசதியின்மையின் காரணமாக உலஹியாவுக்குரிய கால்நடைகளை பொது இடங்களில் அறுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்னும் கால்நடைகளை நகர்த்தி செல்லும் போது கூட அடித்து துன்புறுத்தக்கூடாது என்றெல்லாம் நாட்டு சட்டமும் சொல்லுகிறது, மார்க்க சட்டமும் என்று சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் உல்ஹியா கொடுத்த பின் அதன் கழிவுகளை, இரத்தம், தோல், தலை மற்றும் ஏனைய உடற்பாகங்கள் பொது இடங்களில் நீர்நிலையங்களில் போட்டு விடுதல், அவற்றை உரிய முறையில் புதைக்காது விடுத்தல் போன்ற பிழையான விஷயங்களை இந்த உல்ஹியாவுடைய இபாதத்தில் நாம் செய்துவிடக்கூடாது. மேலும் பேருக்கும் புகழுக்குமாக கடன்பட்டு உல்ஹியா கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. உல்ஹியா மாமிசங்களை பொதுமக்கள் காணும் விதத்தில் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களிலே வெறுப்புகள் ஏற்படுத்தும் விதத்தில் இந்த குர்பானி மாமிசங்களை கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். இதேபோல இத்தகைய தவறான செயல்களை செய்துவிட்டு இறுதியில் தப்பித்து கொள்வதற்காக இளஞ்சம் கொடுக்கும் நிலையும் கூட ஏற்பட்டு விடுகிறது. எனவே ஒரு சுன்னத் முஅக்கதா என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு சுன்னத்தை நாம் செய்துவிட்டு பல ஹராமான பிழையான நடவடிக்கையில் ஈடுபடுவதை விட அந்த இபாதத்தை செய்யாமல் இருப்பது மேல் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எனவே மார்க்க சட்டங்களையும் நாட்டு சட்டங்களையும் பேணி இந்த வணக்கத்தை செய்யக்கூடிய பாக்கத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.